பெரிய நதி ஒன்று அதன் நீர் கடலோடு கலக்கும் எல்லையில் ஒரு பயமுறுத்தும் அரசன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு உப்பு நீர் முதலை. அவன் பெயர் ரேசர்பேக். அவன் நீந்தும் இடத்தில் மீன்கள் காணாமல் போயின. ஆமைகள் திரும்பி வரவில்லை. அந்த நதிக்கரை உயிர்களெல்லாம் பயந்து தவிர்க்கும் இடமாக மாறியது. ரேசர்பேக் நினைத்தான், இந்த நதியும் இந்த கடலும் எனக்கே சொந்தம். ஆனால் கடலுக்கும் அதன் காவலர்கள் இருந்தார்கள். ஒரு குளிர்ந்த காலை, கருப்பு வெள்ளை நிறத்தில் பிரம்மாண்டமாக நீந்தும் ஆர்கா திமிங்கலங்கள் ஒரு குழுவாக கரைக்கு அருகே வந்தன. அவற்றின் தலைவி அமைதியும் அறிவும் நிறைந்த காயா. அவைகளுடன் இருந்தாள் ஒரு சிறிய டால்பின். அவள் பெயர் லூமா. ஒரு புயலில் தன் குடும்பத்தை இழந்த லூமாவை இந்த ஆர்கா குழு தங்களுடன் சேர்த்து கொண்டது. அவள் பலமில்லை, ஆனால் மனசு தைரியமாயிருந்தது. அவர்கள் நதிக்கரை அருகே வந்தபோது நீரின் கீழ் ஒரு ஜோடி கண்கள் திறந்தன. ரேசர்பேக். அவன் அதிர்வை உணர்ந்தான். யாரோ என் எல்லைக்குள் வந்திருக்கிறார்கள். லூமா முன்னால் சுறுசுறுப்பாக நீந்திக் கொண்டிருந்தாள். ஆபத்து அவளுக்கு தெரியவில்லை. திடீரென்று ரேசர்பேக் நீரிலிருந்து பாய்ந்தான். பெரிய வாயை திறந்து நேராக லூமாவை நோக்கி. ஆனால் ஒரு பிரம்மாண்டமான உடல் அவனை பக்கத்தில் மோதி தள்ளியது. அது காயா. மற்ற ஆர்காக்கள் உடனே லூமாவை சுற்றி வட்டமாக நின்றன. அவர்கள் தனியாக சண்டையிடவில்லை. அவர்கள் ஒரு குழு. ஒரு ஆர்கா வாளால் தண்ணீரை பலமாக அடித்தது. அலை எழுந்தது. மற்றொன்று ரேசர்பேக்கை மோதியது. அவன் குழம்பினான். வட்டத்தின் நடுவில் இருந்த லூமா நடுங்கினாள். ஆனால் அவள் ஓடவில்லை. அவள் முன்னேறினாள். அவள் முகத்தருகில் சென்று கூர்மையான கிளிக் சத்தங்களை எழுப்பினாள். ஒரு நொடி ரேசர்பேக் குழம்பினான். அது போதும். காயா முழு வேகத்தில் வந்து அவனை மோதினாள். ரேசர்பேக் சுழன்று தண்ணீர் கலங்கியது. அவன் திரும்பி நதியின் மங்கலான நீரில் தப்பித்தான். கடல் மீண்டும் அமைதியானது. லூமா மெதுவாக காயாவின் அருகில் நீந்தினாள். எனக்கு பயமாயிருந்தது என்றாள். காயா மெதுவாக அவளை தொட்டாள். தைரியம் என்பது பயமில்லாதது அல்ல. பயம் இருந்தாலும் மற்றவர்களுக்காக நின்றிருப்பதுதான் தைரியம். அந்த நாளிலிருந்து லூமா ஒரு சிறிய பாதுகாக்க வேண்டிய டால்பின் இல்லை. அவள் ஒரு ஆர்கா குழுவின் அங்கம்.